ஸ்ரீ தேவி பாகவதம் 116ஆம் பகுதி. இரத்த பீஜனின் இரத்தம். இரத்த பீஜன் பெரும் பலசாலி. அவன் தனது தேகத்திலிருந்து இரத்தம் சிந்தினால் அவனைப் போன்ற பலமுள்ள மாவீரர்களான அசுரர்கள் தோன்ற வேண்டும் என்று பல காலம் ருத்ரமூர்த்தியை நோக்கி தவமிருந்து அவ்வரத்தை பெற்றிருந்தான். அவன் வைஷ்ணவியை தடுத்து தனது கதாயுதத்தால் தாக்க, அவள் அதை தடுத்துவிட்டு தனது சக்கராயுதத்தை ஏவ, சக்கராயுதம் அவ்வசுரன் மேற்பட்டதும் அவனது உடலில் இருந்த இரத்தம் பெருக்கெடுத்து ஓட, அதிலிருந்து பல இரத்த பீஜர்கள் தோன்றி தேவியை கடுமையாக தாக்கினர். அவனது வரத்தின் மகிமையை உணராத ஐந்திரி கதாயுதத்தால் மேலும் பலமுறை அடித்தாள். அதனால் பெருகிய இரத்தத்தில் இருந்த ஆயிரக்கணக்கான கொடிய அரக்கர்கள் வலிமையான ஆயுதங்களுடன் தோன்றி தேவியை சுற்றி வளைத்தனர். அதை கண்ட தேவர்கள் மிக்க கவலை கொண்டனர். தேவி தோற்று விடுவாள் என பயந்தனர். அப்போது மகாசக்தி தேவி தனது அம்சமான காளி தேவியை நோக்கி, சாமுண்டி, இரத்த பீஜனின் உடலில் இருந்து பெருகும் இரத்தம் நிலத்தில் விழுந்தால்தான் அசுரர்கள் தோன்றுவர். அத்துடன் நான் அவனை பலமுறை தாக்குகிறேன். நீ அவனின் மேல் பாய்ந்து வெளியேறும் இரத்தத்தை குடித்துவிடு. அப்படி குடிக்கும் போது அவனின் உடலில் ஒரு சிறு துளி இரத்தமும் இல்லாது குடித்துவிடு என்று கூறிவிட்டு அவனை தனது உடைவாளால் வெட்ட இரத்தம் ஆறு போல பெருகியது. அவ்விரத்தம் முழுவதையும் காளி குடித்து முடித்ததும் அவன் விழுந்து மரணமானான். அதை கண்டு மகிழ்ந்த சாமுண்டி கூத்தாடினாள். அதை கண்ட அசுரர்கள் பயந்து ஓடிச் சென்று, காளி இரத்த பீஜனின் இரத்தம் முழுவதையும் குடித்ததை கூறிவிட்டு, அரசே, அவளை வெல்ல யாராலும் இயலாது. அவளது சக்திகள் பலவும் தோன்றி அசுரர்களை கொன்று தின்கின்றனர். நாம் பாதாள உலகிற்கு செல்வதுதான் நல்லது என்றனர். நீங்கள் வேண்டுமானால் பாதாள உலகிற்கு செல்லுங்கள். எனது வீரர்களை எல்லாம் இழந்த பின்பு நான் பாதாள உலகம் செல்வது பெரும் அவமானமாகும். மரணம் என்பது வீரனுக்கு வருவதில்லை. நான் அவளோடு போரிட்டு அவளை கொன்று நாட்டை ஆள்வேன் என்று கூற, நிசும்பன் கூறினான், தமையனே, நான் உயிரோடு இருக்கும் வரை தாங்கள் போர்க்களத்திற்கு செல்ல வேண்டாம். நானே சென்று அவளது தலையை கொய்து வருகிறேன் என்று கூறி போர்க்களத்திற்கு சென்றான். 116ஆம் பகுதி நிறைவடைந்தது.